பாவம் செஞ்சேன்னு தெரியல. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டதுல இருந்து அழுது அழுது செத்துக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளைங்களையும் பெத்துட்டு எப்படி அதுங்களை கரை சேர்க்க போறணும்னு அழுத. தமிழ் செல்வி ஜெயிலுக்கு போனாளேன்னு அழுத. எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது இந்த மனுஷன் வீட்டு விட்டு போனதுனால சாப்பாடு தூக்கம் இல்லாம அழுதுகிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. சாப்பிடாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? சும்மா இருங்கம்மா. உங்க அப்பா சாப்பாட்டுக்காக உயிரே விடுவாருடி. பாவி மனுஷன் சாப்பாட்டுக்காகவாவது வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. பாவம் பணம் கையில வச்சிருக்காரு இல்லையா தெரியல. டேய் ரகு, எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன. ஆனா உங்க அப்பா இல்லாம முகத்தை தொங்க போட்டு வரையே. இப்ப என்னடா பண்ண போற? உங்க அப்பாவை எப்படா கூட்டிட்டு வர போற? அம்மா, அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவருக்கு எதுவும் ஆகாது. நீ வேணா பாரு, திடீர்னு வந்து நிப்பாரு. இல்லடா, அந்த மனுஷன் ரொம்ப ரோஷக்காரன், வீம்பு பிடிச்ச மனுஷன். நம்ம கால்ல விழுந்தா கூட அவர் மன்னிக்க மாட்டாரு. அவர் குணம் எனக்கு நல்லா தெரியும்டா. டே ரகு, நீ தேடுற முறையே சரியில்லடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம லேட் பண்ண அவர் கோவத்துல ஏதாவது செஞ்சுக்க போறாருடா. அப்புறம் நீ என்னையும் உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்ட. என்ன பேசுறீங்க அத்தை? நான் சென்னையில இருக்கிற தெரு சந்து பொந்துன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். மாமா சென்னையில இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தை. அவர் எந்த இடத்துக்கும் போக மாட்டாரு. அவருக்கு எந்த இடம் தெரியும் போறதுக்கு? இல்ல ரகு, அவரு ஊர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, அவரு கடன் பிரச்சனையால ஊருக்கு போயிருக்க மாட்டாரு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அவரால தாங்கிக்க முடியாது. அதுக்காகவே ரொம்ப நாளா ஊருக்கு போகாம இருக்காரு. அம்மா, சூழ்நிலைன்னு வரும்போது மனசு எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம மேல உள்ள கோவத்துல எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஊருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி. அண்ணா, நான் கைலாசம் பேசுறேண்ணே. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லண்ணே, என் மாமனார் ஊருக்கு வந்தாரா? உங்க மாமனார் ஊருக்கு வந்த மாதிரி தெரியலையே தம்பி. ஏதாவது பிரச்சனையா? அண்ணா இல்லண்ணா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிட்டி வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் வந்தாரான்னு கேட்டேன். அப்படியா? ஒன்னும் தெரியலையே தம்பி. அண்ணா, என் மாமனார் ஊருக்கு வந்தா உடனே எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் தம்பி. சரிங்கண்ணா, வச்சிடுங்கண்ணா. சரி தம்பி. ரகு அங்கேயும் வரலையா? நான் சொல்லல அவர் ஊருக்கெல்லாம் போக மாட்டாருன்னு. கடவுளே, என்ன ஆனாருன்னு தெரியலையே. ரகு, மாமா வராரான்னு இன்னைக்கு வரையும் பார்க்கலாம். இன்னைக்கும் வரலனா கண்டிப்பா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எனக்கு வேற வழி தெரியல. போகும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும் இல்ல? ஐயோ மாப்பிள்ள, நீங்களா இப்படி சொல்றீங்க? ஏன் அத்தை எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? இப்படி நடக்க கூடாதுன்னு தானே எல்லாருடைய ஆசையும். இருந்தாலும் நம்ம இன்னொரு கோணத்திலையும் யோசிச்சு பார்க்கணும் இல்ல? அதனாலதான் சொன்னேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கீங்க. நீ ஏன்டா இப்படி அபசகுனமா பேசிட்டு இருக்க? ஆமா, நானா பேசுறேன். என்ன அப்படி பேச வைக்கிறீங்க? அதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேச முடியுமா? அடுத்தவங்க மனசை பத்தி தெரிஞ்சுக்காம இப்படி பேசுறதெல்லாம் தப்பு ரகு. மனநிலைய பத்தி நீ பேசுறியா? அடுத்தவங்களோட மனநிலைய பத்தி தெரியாம பேசிதான் இப்படி நடந்துச்சு. நீ எனக்கு அட்வைஸ் பண்ற. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை கொன்றுவேன். டேய் ரகு, திட்டாதடா, விடு. அவர் ஒருவேளை காசி ராமேஸ்வரன் கிளம்பி போயிருந்தா? அம்மா, அப்பா கிட்ட பணம் இல்ல, அவரால் எப்படி போக முடியும்? இன்னைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க.
நடக்க முடியல. எங்க உட்காந்தாலும் நாய் விரட்டுற மாதிரி விரட்டி அடிக்கிறாங்க. எங்க நான் போறதுன்னு தெரியலையே. காலெல்லாம் வீங்கி போச்சு. இதுக்கு மேல நடக்க முடியலடா சாமி. அப்பா, ஐயோ, ஆ, ஆ. மனசுல இருக்கிற தைரியமும் வீராப்பும் உடம்புக்கு இல்லாம போச்சு. அந்த 2 சனியன்களையும் வீட்டை விட்டு துரத்த எந்த சத்திய சோதனையும் தாங்கணும் பூமினாவா. ரகு, அப்பா நீங்க மட்டும் போதும் வாங்கன்னு கெஞ்சுற வரைக்கும் அந்த பக்கமே போயிடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் உட்கார்ந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. எதிர என்ன இருக்குன்னு கூட தெரியாம உட்காந்துட்டேனே. நைஸா நகர்ந்துட வேண்டியதுதான். யார் அந்த ஆளு? வந்தான் உட்காந்தான், இப்போ நைஸா நழுவுறான். ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்குல்ல? யோ யோ இல்லையா? ஐயா, வயசுல பெரியவன் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசக்கூடாதா? அக்யூஸ்டுக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ பாட்டுக்கு வந்த உட்காந்த, இப்போ நைஸா நழுவுற, என்ன விஷயம்? ஐயா, நடந்து நடந்து கால் வலிக்குது, அதனால கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு உட்காந்தேன். உட்கார வேற இடம் கிடைக்கலையா? உள்ள வந்து உட்காரு, ரொம்ப சௌரியமா இருக்கும். சார், இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? மூச்சு வாங்குது அது இதுன்னு. என்ன பாம்பு ஏதாவது வச்சிருக்கியா? ஐயா, அம்மா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. என் முகத்தை பார்த்தா அப்படி அம்மா தெரியுது? நான் ஒரு பாவமும் தெரியாது அப்பாவிங்க. நீ பாவியா அப்பாவியான்னு இப்ப தெரியும். கையை தூக்கு, செக் பண்ணுங்க சார். இந்த லத்தியால 4 போடு போட்டனா ஆட்டோமேட்டிக்கா கையை தூக்குவ. தூக்கியா கைய? யோ சும்மாரியா, நீ நெளிற. இது டம்மி பீஸ். தொட்டதுக்கு இப்படி கூச்சப்படுது. நம்ம அடியெல்லாம் தாங்காது, அனுப்பிடலாம். யோ, எந்த ஊரியா நீ? மெட்ராஸா வெளியூரா? வெளியூருங்க. வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டேன். எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க ஐயா. சொல்றேன், நேரா ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்பு. வடபழனி கோவில் வரும். அங்க வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்த ஒன்னே மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சு. ஆமா, 3 வேளை சாப்பாடு, செலவுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்களா? நல்லா கொடுப்பாங்க. ஆனா அம்மா தாயன் பிச்சை எடுக்கணும். பரவாயில்லையா? என்னையா முழிக்கிற? கொழுப்பு எடுத்து போய் வீட்டில் சண்டை போட்டு தெருவுக்கு வந்துட வேண்டியது. உங்களை காணோம்னு வீட்டில் இருக்கவங்க ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை தேடிட்டு நாங்கள் அலையணும். ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிங்கெல்லாம் இல்லையா. மரியாதையா ஊருக்கு போற வழியை பாரு. இல்ல திருட்டு கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. சரி சரி சரி. நீங்க வாங்க. மேடம் மேடம், என்ன பிரியா படபடப்பா இருக்க? என்ன ஆச்சு? எங்க ரூம்ல இருக்க உஷா திடீர்னு தூக்கு போட்டுக்கிட்டா மேடம். நாங்க ஷாப்பிங் போயிட்டு ரூமுக்கு வந்தோம். கதவை லாக் பண்ணி இருந்துச்சு. கதவை தட்டினோம், திறக்கவே இல்ல. ஜன்னலை திறந்து பார்த்தா உஷா தூக்குல தொங்கிட்டு இருந்தா. நல்ல வேளை கதவு சரியா லாக் ஆகாம இருந்தது. திறந்து போய் காப்பாத்திட்டோம். இப்ப அவ எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல. தண்ணி கொடுத்து அவளை உட்கார வச்சிருக்கோம். ஆனா அவ ஏண்டி என்ன காப்பாத்துனீங்கன்னு எங்களை திட்டுறா. அவளை தனியா விட்டு போனா மறுபடியும் இப்படி பண்ணிப்பாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க மேடம். சரி வா. ஏய் அழாதடி, சொன்னா கேளுடி. சொல்றேன்ல. நீங்களாம் போங்க. சரி வாங்கடி போலாம். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு கேக்குறல்ல? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்க. உஷா, என்ன பேசுற நீ? என்ன காரியம் பண்ணிருக்க? இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? வார்டன் நல்ல வேலை இல்ல. இருந்திருந்தா எப்பவோ ஹாஸ்டலை விட்டு ஒன்று துரத்திருப்பாங்க. சக்தி, இப்ப அதுல பிரச்சனை. ஹாஸ்டலை விட்டு துரத்திட்டா திரும்பவும் இந்த மாதிரி செய்யாம இருப்பாளா?
அவ இந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு கேக்குறத விட்டுட்டு இத பாருமா உஷா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு உனக்கு? எல்லாத்துக்கும் மரணம் தான் முடிவுன்னா உலகத்துல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த? இத பாரு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? உஷா, உன் பேர்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. என்ன அக்காவா நினைச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுமா, உன் வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நீ ஒர்க் பண்ற இடத்துல பின்ன யாரையாவது லவ் பண்றியா? சொல்லுமா, மனசுல இருக்கிறத வெளியில சொல்லிட்டா எதுவுமே பாரமா தெரியாது. அதையே உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். சொல்லுமா, என்ன ஆச்சு உனக்கு? நானும் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சுரேஷும் 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணோம். 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. அடுத்த மாசம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனா அவன் 1 வாரமா ஆபீஸ்க்கே வரல, ஃபோனும் பண்ணல. என்னாச்சுன்னு விசாரிச்சா நேத்தி அவனுக்கு மதுரையில கல்யாணம் நடந்துருச்சா. அவன் என்னை ஏமாத்திட்டான். அந்த ஏமாற்றத்தை உன்னால தாங்கிக்க முடியல, அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டேன், அப்படிதானே? நல்ல பொண்ணுமா நீ. அவன் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா சரியா போச்சா? அவன் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு உங்க அப்பா அம்மாவை துக்கத்துல ஆழ்த்த போறியா? ஒரு ஏமாற்றத்துக்கு முடிவு தற்கொலையும் இல்ல, தற்கொலை ஏமாற்றத்துக்கு மருந்தும் இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க உஷா, காதல் கல்யாணம் இது மட்டும்தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு நாம முடிவு பண்ணக்கூடாது. உனக்கு வந்த காதல் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்திருக்கு, அது ஏமாற்றத்திலையும் முடிஞ்சிருக்கு. அதை மறந்துட்டு அவங்க எல்லாம் சாதிக்கல. நம்ம பிறந்தது வாழறதுக்கு மட்டும் இல்ல, எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சு பாரு. அப்புறம் இந்த காதல் கல்யாணம்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது. உங்க அப்பா அம்மா வாழறது எதுக்கு? நீ சந்தோஷமா வாழறத பார்க்க தானே. நீ அந்த சந்தோஷத்தை கொடுக்க தயாராயிட்டனாலே இந்த சங்கடம்லாம் காணாம போயிடும். நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல உஷா, உன்னோட அறியாமைய சுட்டி காட்டுறேன். நீ படிச்ச பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்கிற, நீ யாரையும் நம்பி இல்ல. காதல் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இனிமே அவன் எனக்கு யாரு? அவன் கல்யாணம் பண்ணா என்ன, எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நான் போய் என் வேலையை பார்க்க போறேன். மேடம், அவளோட 3 வருஷ காதல 3 நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு சுய நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனி அவளுக்கு காதல் பிரச்சனை இல்ல, கல்யாணம் ஆகி டைவர்ஸே ஆனாலும் இந்த முடிவுக்கு வரமாட்டா. வா. சௌமியா, சௌமியா, என்னப்பா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் போட்டாலாவது உனக்கு உரைக்குதான்னு பார்க்கலான்னு தான். அப்ப நான் அடிக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? வீட்ல கூட யாரும் இல்ல, தாராளமா அடிக்கலாம், அடிங்கப்பா. ஏய் சிரிக்காத, எனக்கு கெட்ட கோபம் வருது. எங்க போனாங்க எல்லாரும்? நிகிதா ஸ்கூல்ல ஏதோ பேரண்ட்ஸ் டேவாம்பா, அது கௌதம் மாமாவும் கீதாவும் போயிருக்காங்க. வெக்கமா இல்ல? சொல்ல சொல்ல என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏன்பா, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்?
மோகன் அக்கா இல்லாதனால தான் நிகிதா கீதாவை கூட்டிட்டு போயிருக்கா. மாப்பிள்ளையோட போக வேண்டியது கீதா இல்ல நீதான். இதே உனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு என்னப்பா பண்றது? நிகிதாக்கு என்ன விட கீதாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால தான் கௌதம் மாமாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவளை கூட்டிட்டு போயிருக்கா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை அடிச்சே கொன்னுறலாம் போல இருக்கு. வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. அதான் நான் இப்ப சாவை ஏத்துக்க கூட தயாரா இருக்கேன்ப்பா. ஐயோ, ஏம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? ச்சே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உட்காரு. ஏம்மா, கௌதம் விரும்புற மாதிரி நடந்துக்கணும் நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் எத்தனையோ தடவை கௌதம் மாமாக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா மாமாக்கும் நிகிதாக்கும் என்னை விட கீதாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடங், வர்ற கோபத்துக்கு அப்படியே போடலாம் போல இருக்கு. அப்பா வேணா மாமா தூங்கும் போது அவர் கையில தாலியை கொடுத்து நானே கட்டிக்கவா? பெரிய பாறாங்களை எடுத்து மாப்பிள தலையில போட்டுரு. ச்சே, உன்னை போய் நான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும். உன் அக்கா மட்டும் உசுரோட இருந்திருந்தா உன்னை வெளிநாட்டுல போய் படிக்க சொல்லி நானே உன்னை அனுப்பி வச்சிருப்பேன். இல்ல நீ வேற யாராவது லவ் பண்ணியிருந்தா கூட அவனை நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அப்பா உங்களுக்குள்ள இவ்ளோ நல்ல மனசை வச்சிருக்கீங்களா? இதனால் நம்பவே முடியல. இப்ப மட்டும் ஏன் என் சந்தோஷத்துல குறுக்க வரீங்க? நான் உன் வழியில வந்தா அது உனக்கு மட்டும்தான் சந்தோஷம். நீ ஏன் வழியில வந்தா நாம 2 பேருக்குமே அது சந்தோஷம். அதனால தாம்மா நான் இவ்வளவு போராடுறேன். என்ன புரிஞ்சுக்கம்மா. இந்த காலத்துல படிப்பு, பேரு, புகழ் இதெல்லாம் பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம். பணம் இல்லாம வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏன் நீ இப்பவே ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறிய? உங்க அப்பன் பணக்காரனா இருக்கிறதுனால தானே நீ ஃபாரின் போகணும்னு நினைக்கிற. இதுவே நான் ஏழையா இருந்தா நீ ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பியா? முடியாது. எல்லாத்துக்கும் பணம் தாமா. பணம் இல்லாட்டினா பணம். ஏன்பா உங்ககிட்ட தான் இவ்ளோ பணம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னும் பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல ரொம்ப கம்மிமா. எதுவும் புத்திக்கு பிடிபடாத பைத்தியக்காரன், வாழ்க்கையே வேணான்னு சந்நியாசம் போறவன், இப்படி இருக்கிறவங்க பணத்து மேல ஆசை இல்லாம இருக்கலாம். மற்றபடி மனுஷனா பிறந்த எல்லாருமே பணத்து மேல ஆசை இருக்கும். நானும் மனுஷன் தானே, அதான் பணத்துக்கு ஆசைப்படுறேன். தப்பு என் மேலயும் இருக்குப்பா. இப்பதான் அப்பா சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆமாப்பா, நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். இதைத்தாம நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இங்கே இருந்து மாமா மனசுல நீ இடம் புடி, நாம பெரிய பணக்காரங்கள ஆயிடலாம். ஐயோ அப்பா, நான் வெளிநாட்டுக்கு உங்க பணத்துல போக மாட்டேன். நானே வேலை செஞ்சு சம்பாதிச்சு என் பணத்துல போய்க்கிறேன்ப்பா. நேத்து வந்த கனவுல நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அம்மா அம்மான்னு என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா என்னை கூப்பிட்ட பொண்ணு டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டா. யாருன்னு பார்க்க போனா அவ முகத்தை கூட காட்டாம ஓடி போயிட்டா. என் உள் மனசோட வேதனை தான் இது. என் பொண்ணு என்னைக்கு என்னை வந்து அம்மான்னு கூப்பிடுவாளோ கடவுளே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சக்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா மேடம், இன்னைக்கு அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அவங்களே என்னடி எப்பவுமே 2 நிமிஷத்துல போனை வைப்ப இவ்ளோ நேரம் பேசுறேன்னு கேட்டாங்க. உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். அதுக்குள்ள வச்சிருவான்னு சொல்லுவேன். என்ன மேடம் பண்றது, எங்க வீட்டுல என்னோட சேர்த்து மொத்தம் 4 பொண்ணுங்க. எல்லாருடைய எதிர்காலமும் என் கையில தான் இருக்கு. சில விஷயங்கள் நான் பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அக்கா மாதிரி நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சந்தோஷப்படு. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினேன்னு அம்மா கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அம்மா இன்னைக்கு ரொம்ப நேரம் உங்க கூட பேசணும் போல இருந்துச்சு, ஏன்னா இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொன்னேன். ஓ அப்படியா? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சந்தோஷமா? 2 பேருக்கும் பேச்சே வரல. 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா தேங்க்ஸ் சக்தின்னு சொன்னாங்க. சக்தி, ஒன்னு தெரியுமா, உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா பொண்ணுங்களோட பிறந்த நாள்
அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய அம்மாக்களோட பிறந்தநாள் பொண்ணுங்களுக்கு தெரியறதே இல்லை. உங்களுக்கு உங்க அம்மா பிறந்த நாள் தெரியுமா மேடம்? தெரியாது. ஆனா எல்லாரோட பிறந்த நாளைக்கும் எங்க அம்மா காலையில எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, எங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு எங்க அம்மாவை காலையில எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு. ஆனா அம்மா பிறந்தப்போ அவங்க ஜாதகமே எழுதலையாம். அதான் எனக்கு வருத்தம். ஆனா கொஞ்ச நாளா மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க இல்லையா, அன்னைக்கு எங்க அம்மாவை நான் காலையில எழுப்பி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுவேன். அப்படியே எங்க அம்மா கட்டி பிடிச்சு அழுவாங்க. சாரி மேடம், அம்மாவை பத்தி சொல்ல போய் உங்களை கண்கலங்க வச்சுட்டேன். இல்ல சக்தி, நீ சொன்னதுனால தான் எங்க அம்மாவை நான் நினைக்க முடிஞ்சது. எல்லா விதத்திலையும் எங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா என்னோட தலையெழுத்து தான் வேற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் பொண்ணு இருக்கு, ஆனா அம்மான்னு கூப்பிடல. நானும் என் பொண்ணை போய் மகளேன்னு கட்டி பிடிக்க முடியல. என்ன வேதனை பாத்தியா சக்தி? இப்படி ஒரு கொடுமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது, எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என் பொண்ணை கடைசியா நான் ஜெயில இருக்கிறப்போ அவளுக்கு 4 வயசா இருக்கும்போது பார்த்தேன். என் கூட பேச மாட்டேன்னு ஓடி போயிட்டா. 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? அவ முகத்தை கூட காட்டல. கதவை மூடிக்கிட்டு, நீ எனக்கு அம்மாவே இல்லை, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போன்னு சொல்லிட்டா. அன்னைக்கு உடைஞ்சது என் மனசு. இன்னைக்கு செதறிதான் இருக்கு, ஒட்ட வைக்கவே முடியல. என் பொண்ணை பார்க்கணும்னு என் மனசு தவியா தவிக்குது. ஏன் மேடம், நிக்கிதா எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் பார்க்கலாமே. எனக்கும் பார்க்கணும்னு தான் ஆசை. ஸ்கூல்ல என்ன பார்த்துட்டு ஐயோ கொலைகாரி என்னை கொலை செய்ய வந்திருக்கான்னு சத்தம் போட்டா எனக்கு ஒன்றும் இல்லை. அவ படிக்கிற ஸ்கூல்ல கொலைகாரியோட மகன் தெரிஞ்சா என் பொண்ணுக்கு தான் பாதிப்பு. என்னால ஸ்கூல்ல அவளுக்கும் அவ எதிர்காலத்துக்கும் பிரச்சனை வந்தா அவ ஸ்கூலுக்கு போறதையே நிறுத்திடுவா. அதனால நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன், மறந்துட்டேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மேடம். கௌதம் சார் கிட்ட கேட்டு அவளோட ஸ்கூல் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவளை போட்டோ எடுத்து உங்ககிட்ட காமிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதோட செல்போன்ல வீடியோ எடுத்து தரேன், நீங்க ஆசை தீர பாருங்க. சக்தி, இப்படி ஒரு உதவியை நீ எனக்கு செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சக்தி, உங்க அம்மாவை நீ ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் இந்த தாயோட மனச நீ புரிஞ்சுக்கிட்ட. அதான் நீ உதவி செய்யணும்னு நினைச்ச. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. யார் யாரையோ பயமுறுத்தி அடக்கி ஒடுக்கி என் வேலையை ஈஸியாக முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வாச்ச பொண்டாட்டியையும் பெத்த பொண்ணுங்களையும் வளைக்கவும் முடியல, நிமித்தவும் முடியல. அதனால தான் என் திட்டம் எதுவுமே பழிக்க மாட்டேங்குது. இது சரியாக வராது. கடைசியாக ஏமாற போகிறது நான் மட்டுமா தான் இருப்பேன். மற்றவங்க கிட்ட நாம் ஏமாறலாம், ஆனால் நாம் வளர்த்தவங்க கிட்ட நாம் ஏமாந்தா ஊரில் இருக்கிற பைய பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பானுங்களே. இதை விடக்கூடாது. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. ஏன் மாப்பிள்ள
செய்யற தப்ப தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி செய்றீங்களா?